அதாவது இப்ப விஷயம் சுருக்கமா சொல்றேன் பாருங்க. அதாவது காத்துல வந்து யா கார்பன் உடம்பு சொல்றோம். அழுக்குல காத்துல போயிட்டே இருக்கும். நைட்ரஜன் 14ன்னு ஒண்ணு இருக்குது. அது வந்து சிதைஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து சிதைஞ்சுட்டே இருக்கும். சிதைஞ்சு எல்லா வகையான உடலுக்கும் உள்ள பூந்த ம். ஆரம்பிக்குது. எல்லா வகையான உடலுக்கும் போகுது. உயிர் உள்ள உடல், உயிரற்ற உடலுக்கு போயிட்டு தான் இருக்கும். ஓ! ஆ இது பொதுவானது. சரி. இப்ப இந்த மின்கலம், இந்த பேட்டரியில என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நான் இது வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கும்பொழுது, இந்த கிராஃபைட் குச்சிய வந்து நான் ம். ஆராய்ச்சி பண்ணேன். கிராஃபைட் குச்சின்னா, இந்த எவரிடி பேட்டரில இருக்கிற நடுவுல கருப்பா ஒரு குச்சி இருக்கும். அந்த கிராஃபைட் குச்சி. அது பென்சில் குச்சி 2 ஒண்ணு தான். 100 வருஷமா அத பயன்படுத்துறோம். ஆனால், அது வந்து ஆமா. மின்சாரத்தை கொடுக்குதுன்னு நான் உறுதிப்படுத்துறேன் நானு. மின்சாரத்தை அது கொடுக்குது. மின்சாரத்தை வந்து அது என்ன பண்ணுதுன்னா, அந்த அதுக்கு பேரு பார்த்தேன், அந்த அந்த பென்சிலுக்குள்ள 3 வகையான கார்பன் ஒளிஞ்சிருக்கு. ம். அந்த சாதாரணமா நம்ம கிராஃபைட்ன்னு சொல்லுவோம், அந்த பென்சில்ன்னு சொல்றோம். ஆனால், அது அறிவியல் படி பார்த்தோம்னா, அதுல கார்பன் ஆ. 12ன்னு ஒண்ணு இருக்கு. கார்பன் 13 இருக்கு. கார்பன் 14 இருக்கு. இதுல இந்த 13, 14 கண்ணுக்கு தெரியாது. ஆனா, அது உள்ள ஒளிஞ்சிருக்குது. கார்பன் அந்த பென்சில் குச்சியில ஒளிஞ்சிருக்குது. சரிங்களா? ஒளிஞ்சுக்கிட்டு, அது ஒவ்வொரு வினாடிக்கும் அது அப்படியே கழிஞ்சுக்கிட்டே இருக்கும். 5000 ஆண்டுகள் அத பண்ணிட்டே சிதைஞ்சுட்டே இருக்கும். சரி. இதுக்கு எனர்ஜி எங்கிருந்து வருதுன்னா, ம். இந்த காத்துல வந்து நைட்ரஜன்னு ஒண்ணு இருக்கு. அதுல நைட்ரஜன் 14 வந்து சும்மா இருக்காது. அது செதஞ்சு ம். இந்த கார்பனுக்குள்ள பூந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆ. கார்பன் வந்து என்னன்னா, இந்த கார்பனும் செதஞ்சுக்கிட்டு இருக்கும். அங்க காத்துல இருக்க நைட்ரஜனும் ம். செதஞ்சுட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அறிவியல் இது. இது யாருக்குமே சாதாரணமா யாருக்கும் இது புரியாது. எந்த பாடத்திட்டத்திலும் கிடையாது. ம். பொதுவான அறிவியல் இருக்குது. சரி நான் விஷயத்துக்கு வர்றேன். அவ்வளோதான். அப்ப அந்த இந்த ம். நைட்ரஜன் அதாவது காஸ்மிக் கதிர், விண்வெளிலிருந்து வர கதிர் காற்று மண்டலத்திற்கு வேகமா பூதும். ஊதுகின்ற பொழுது, ம். காத்துல இருக்க நைட்ரஜன் டமார்ன்னு ம். அடிக்கிறப்போ, அது 14ஆ மாறிரும். நைட்ரஜன் 14ஆ மாறி, நேரா கார்பன் பாடிக்கு ம். போய் பூந்துக்கும். அப்ப கார்பன் பாடின்னா, அந்த கார்பன் பாடிகள் எதுனா, எது வந்து அது தன்னை தானே சிதையுதோ, அதுக்குள்ள தான் பூதும். ஆனா அந்த இடைவெளி இருந்துகிட்டே இருக்கணும். ம். ஒரு பொருள் உள்ள பாயணும்னா இடம் வேணும்ல. அந்த மாரி அந்த நைட்ரஜன் வந்து பாயறப்போ, இந்த கார்பன் என்ன பண்ணும்னா, அந்த ம். 14ங்கிறதும் சிதைஞ்சுக்கிட்டே இருக்கும். அங்க கேப் உண்டாயிட்டே இருக்கும். ஒரு சின்ன அந்த கேப்ல போய் இது உட்கார ஆரம்பிக்கும். எது இந்த நைட்ரஜன் உட்கார ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து சாதாரண மிராக்கிள் இது. சொல்லி முடிக்கிறக்குள்ள அணுவுல உள்ள எலக்ட்ரான் வந்து உள்ள பாயறதுக்கு விடாதய்யா? அப்புறம் இந்த கார்பன் நைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா, இது உள்ள போய் உட்கார்ந்துக்கும். அவ்வளோதான். இந்த கார்பன் என்ன பண்ணும்னா, இந்த கார்பன்ல வந்து இந்த கார்பன் 14ன்னு ஒண்ணு இருக்குது. அதுதான் இந்த வேலைய பண்ணுது. அது யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது. அது அந்த இந்த பென்சிலுக்குள்ள அந்த கார்பன் 14 இருக்குது. அது வந்து கண்ணுக்கு தெரியாது. சிதைஞ்சுக்கிட்டே இருக்கும். இது இயற்கையால் உண்டானது. இயற்கையால ம். உண்டானது. ம். பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி பூமியில உண்டானது. அந்த பூமியில உண்டாகும் பொழுது, அதுக்கு ஒரு கதிர்வீச்சு தன்மை இயற்கை குடுத்துருச்சு. கதிர்வீச்சுன்னா ஆ. ஆற்றலை வெளியிட்டுட்டே இருக்கிறது. ஆற்றலை வெளியிட்டுட்டே இருக்கும். ஆ இது வந்து நான் ஒருங்கிணைச்சேன் நானு. இது எப்பிட்றா இது நடக்குது? அப்படின்னு நான் வந்து கடந்த ஒரு 3 மாசமாவே யோசிச்சேன். பல்வேறு வகையான ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, ஓ! இந்த கிராஃபைட்டுக்கு ம். தனி சிறப்பு இருக்கு மாட்டு தெரியுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து பல்வேறு சின்ன சின்ன கம்பிகள வச்சு கிராஃபைட் கம்பி, அப்புறம் செம்பு கம்பி, கிராஃபைட் கம்பி, அலுமினி கம்பி, கிராஃபைட் கம்பி, காரிய கம்பி, இப்படி இந்த மாரி கம்பி, அப்புறம் வெள்ளி கம்பி ம். இதெல்லாம் வச்சு பார்க்கிறப்ப வித்தியாசங்கள கண்டுபிடிச்சேன். இந்த கிராஃபைட்டும், ம். அலுமினியம் ஒரு இடத்துல கிராஃபைட்டும் துத்தநாக தகடு, அது ஜிங்க்ன்னு சொல்ற தகடு கூட வித்தியாசமா காமிச்சுது. என்னடா சம்மந்தமே இல்லாம 1000 மில்லி 1 வோல்ட் காட்டுது. இது என்னமோ நடக்குதுன்னு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் எந்த ம். அதாவது எந்த உலகத்துல எந்த புத்தகத்திலயும் கிடையாது. நான் புதுசா கண்டுபிடிக்கிறேன் அதைய. அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் இந்த ம். கிராஃபைட் பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். ம். கிராஃபைட்ட பத்தி படிக்கும் பொழுது தான் அது அணுசிதைவு ஏற்படுகிறது அப்படின்னு. அப்ப அதுக்கான ஊடகம் வேணுமில்ல. இப்போ எதா இருந்தாலும் ஒரு மீடியா வேணும். அந்த மீடியா தான் எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா, 2 மீடியா எனக்கு கிடைச்சது. ஒண்ணு வந்து பழைய எவரிடி செல் ஒண்ணு கிடைச்சது. அதே மாரி சைனாக்காரன் தயாரிக்கிற அந்த டியூரோசெல் வந்து எனக்கு கிடைச்சது. டியூரோசெல்ல பார்த்தீங்கன்னா டீசல். 2 டியூரோசெல் சைனாக்காரன் தயாரிக்கிற டியூரோசெல். ஜெல் பேட்டரிம்பாங்க. ம். ஜெல்லுன்னு சொல்லுவாங்க. ஜெல்லுன்னா பசை வேற ஒண்ணும் இல்ல பசை. அதுல ஆ. கொஞ்சம் கூடுதலான அறிவு இருந்தது. அதுதான் முதல் இத வந்து இந்த எவரிடே பேட்டரிக்கு ஆராய்ச்சி பண்ணேன். பார்க்கும்பொழுது செத்துப்போன பேட்டரிய உயிர்ப்பிக்க முடியும்னு கண்டுபிடிச்சேன். செத்துப்போன பேட்டரிய உயிர்ப்பிக்க முடியும்னு உயிர்ப்பிச்சேன். உயிர்ப்பிச்சு 1 ம். மாசம் விளக்கு எரிஞ்சுட்டு நம்பவே முடியாது. ம். எவனாலயும் நம்ப முடியாது. எவனாலயும் அப்புறம் என் பொண்ணு செஞ்சு பார்த்தாங்க. என் பொண்ணுட்ட சொன்னேன் இந்த மாரி
நான் வந்து 2 எவரெடி செல் வாங்கி பண்ணி சொன்னேன். அதே மாதிரி அவன் அந்த மேல இருக்கல பிரிக்க சொல்லிட்டேன். மேல பிரிச்சுட்டேன். மேல இருக்க அந்த மேல தகரத்த பிரிச்சுட்டா உள்ள ஜிங்க் இருக்கும். அது மேல கிராஃபைட் ஒரு 2, 3 ஆமா. சென்டிமீட்டர் கிராஃபைட் குச்சி ஒட்ட வச்சு இத கனெக்ஷன் பண்ணி ம். சொன்னேன். பிளஸ் 2 குடுத்து பார்க்குறப்ப 18 எல்இடி வந்து 10 நாள் எரிவிச்சாங்க. 18 எல்இடி இது உலக சாதனை. யாருக்குமே தெரியாது. 18 எல்இடின்னு சாதாரண விஷயம் இல்ல. 9 ஆம்பியர் வேணும். ம். அந்த மாரி 7 நாள் என்னமோ எரி 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 எரிவிச்சாங்க. 7 அப்ப 7 7 63 63 ஆம்பியர் வந்து அதிலிருந்து வெளிய எடுத்தாங்க. நான் சொன்னேன், பேட்டரியிலிருந்து வரல. பேட்டரியில இருக்கிறதே வெறும் 6 ஆம்பியர் தான். மிச்சத வந்து வெளிய இருக்கிற ம். நைட்ரஜன் வந்து உள்ள போகுது. நைட்ரஜன் உள்ள போய் கார்பன் 14 வெளிய வருது. என்ன நடக்குதுன்னா, இது யாருக்குமே தெரியாது. சொன்னாலும் புரியாது. நைட்ரஜன் உள்ள போகுதுனாலும் ம். யாருக்கும் தெரியாது. அந்த பென்சில் குச்சியில இருக்கிற ம். கார்பன் 14 வெளிய போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. இதான் விஷயமே. இதான் இதுதான் வந்து ஆ. அணு நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. அதான் அட்டாமிக் ஃபங்ஷன் சொல்றோம் இல்லையா? அந்த அணு நடவடிக்கை நடக்குது. இது வந்து சொல்றத நீங்க கேட்கணும். அவ்வளவுதான். அல்லது நீங்க செஞ்சு பார்க்கணும். மற்றபடிக்கு இது இன்விசிபிள்ன்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாத நடவடிக்கை. யாருனாலும் நம்ப முடியும். இப்பதான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ம். யுனிவர்சிட்டில நிரூபிக்கும் பொழுது தான் உலகம் பூரா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீங்க கூட செஞ்சு பார்க்கல. உங்க கடிகாரத்துல ஓடக்கூடிய ஓடி முடிஞ்ச கடிகாரத்துல ஓடிருச்சு அவ்வளோதான் இனி ஓடாதுன்னு சொல்றீங்க பாருங்க. அந்த டீரோசெல் 2 எடுத்துங்க. ஆ. அத எடுத்து கனெக்ஷன் பண்ணீங்கன்னா, ம். நீங்க 1 வருஷத்துக்கு ஆ. 1 வருஷத்துக்கு வெள்ளை எல்இடி 2 வச்சீங்கன்னா, எரிஞ்சுக்கிட்டு இப்ப அதத்தான் நான் ஆராய்ச்சி பண்றேன். கடந்த 60 நாளா அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னையோட 57 நாள் ஆச்சு. இன்னையோட 57 நாள் ஆச்சு. ஒரு செத்துப்போன ஒரு டீரோசெல் 2 கனெக்ஷன் பண்ணி 2.2 பேட்டரி. வோல்ட்ல நிலைபெறுச்சு. அதான் ஸ்டேபிளா 2.2 வோல்ட் கீழ போகாத மாரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். மொத்தம் 3 ஆ. ஆமாங்க. அது பண்ணி பார்த்துட்டு இப்ப அந்த ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது என்கிட்ட. அதுபோக புதுசா 2 டீரோசெல் வாங்கி பயன்படுத்தினேன். பழசு அதான் செத்து போனதையும் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். நல்லதுங்க, நல்லது. அப்படி பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் விஷயம். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமம். தொடர்ந்து பாருங்க. அப்புறம் தான் புரியும். சரியா? ஆமா. பாத்தீங்களா? பார்த்து தாங்க பார்த்தேன். நல்லது, சரிங்க. நல்லது. நன்றி.